பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே நீங்க உத்தமமா இருங்க, அதாவது உண்மையா இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க. நம்ம யாருக்கு உண்மையா இருக்கோம்? ஏசப்பாக்கு உண்மையா இருக்கிறோமா? கிடையாதுங்களே. லவ் பண்ற பொண்ணுக்கு உண்மையா இருக்கிறோம், லவ் பண்ற பையனுக்கு உண்மையா இருக்கும். ஆனா அவங்க நமக்கு உண்மையா இருந்தா என்ன பிரயோஜனம்? அவங்க நம்மள சந்தேகப்படுறாங்க, ஏமாத்துறாங்க, நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம என்னதான் உண்மையா இருந்தாலும் அவங்க நமக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. இதுதாங்க மனுஷங்க எப்பவுமே நமக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா கடைசியில நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா நம்ம அவருக்கு உண்மையா இல்லைன்னா கூட நம்ம மேல அவர் உண்மையா இருக்காரு, நம்ம மேல அவர் உண்மையான பாசத்தை கொடுத்திருக்காரு. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மள பாவத்துல இருந்து மீட்டு எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன காரியம் தெரியுங்களா? மகனே மகளே, இந்த உலகத்துல நீ எனக்காக உத்தமமா வாழுன்றாரு. உத்தமமா வாழனா பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சின்னு சொல்றாருங்க. அதுதான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு. ஆபிரகாம் கிட்ட சொன்ன காரியமா அதுதான். எனக்கு முன்பாக நீ உத்தமனா இருப்பான்னு சொல்றாரு. ஆபிரகாமா அதை செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஏசப்பா நம்மள பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே உத்தமமா வாழ்றதுக்கு முயற்சி எடுன்னு சொல்றாருங்க. முயற்சி எடுங்க, உத்தமமா வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.